நாம் வாசித்த 119ஆம் சங்கீதத்திலே சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறார், உமது பிரமாணங்களை முடிவுபடியே காத்து நடப்பேன். என் முழு இதயத்தோடு உங்கள் வசனங்களை கைக்கொள்ள எனக்கு உணர்வை தாரும். உமது கற்பனையின்படி என்னை நடத்தும். ஒரு ஆசையை நம்பி போகாமல் மாயை பாராமல் உமக்கு பயந்து நடக்கும்படியாய் உன் வாக்கை எனக்கு தாரும். என்னை உயிர்ப்பியும் உண்மையை வாங்கியாக இருக்கிறேன். உம்முடைய ரட்சிப்பையும் தயவையும் தாரும். என் எதிராளிக்கு பதில் சொல்லுவேன். உம்மை நியாயத்திற்கு காத்திருக்கும் என் வாயில் உன் வசனம் இருக்கும்படி செய்யும். உன் வாக்கு சாட்சிகளை குறித்து வெட்கப்படாமல் ராஜாக்களிடமும் பேசுவேன். நான் பிரியப்படுகிற உன் கற்பனைகளை தியானித்து அதில் மேல் மனமகிழ்ச்சியாக இருப்பேன் என்பதாய் பாடிய சங்கீதத்தை முடிக்கிறார். நாம் தியானத்திற்காக எடுத்துக்கொண்டதால் வசனம் 46வது வசனத்தை வாசிக்கலாம். 46வது வசனம். நான் உங்களுடைய சாட்சிகளை குறித்து ராஜாக்களுக்கு முன்பாக வெட்கப்படாமல் பேசுவேன். கர்த்தரின் சாட்சிகளை, கர்த்தருடைய வார்த்தைகளை ராஜாவின் முன்னிலையில் கூட வெட்கப்படாமல் பேச வேண்டுமா? தைரியமாய் சொல்லுவேன் என்பதாக அர்த்தம். தேவனை பற்றியும் அவருடைய அதிசய நடத்துகளை பற்றியும் அவர் நம்மை உம்மத்தி நடத்தி வந்த காரியங்களை பற்றியும் வெட்கப்படாமல் தைரியமாய் பேசுகிறதற்கு நமக்கு ஒரு தைரியம் வேண்டும். தைரியமாக எல்லா இடத்தில் ஆண்டவரை பற்றி பேச வேண்டுமா? மேலான அதிகாரங்கள், ராஜாக்கள் என்று சொன்னால் ராஜாக்கள் முன்னிலையிலும் பேசுகிறால், ராஜாக்கள் என்றால் மேலான அதிகாரம் உள்ளவர்களாக இருந்தாலும், பெரிய பெரிய அதிகாரியாக இருந்தாலும், பெரிய பணக்காரனாக இருந்தாலும், அவனிடத்தில் கூட நான் தைரியமாக என்னுடைய இயேசுவை பற்றி, அவருடைய சாட்சிகளை பற்றி நான் பேசுவேன் என்பதாக தாவீது ராஜா சொல்கிறார். அதாவது முழங்கால்கள் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவுகள் யாவும் எனக்கு என் நாமத்தை அறிக்கையிடும் என்று ஒரு வசனம் இருக்கிறது. அந்த வசனம் நிறைவேற வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நாம் எல்லாரிடத்திலும் வெட்கப்படாமல் சுவிசேஷத்தை சொல்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி என்றால் மட்டும்தான் இந்த வசனங்கள் நிறைவேறும். சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிக்க வேண்டும் என்று வசனங்கள் சொல்கிறது. அதாவது அப்படி என்றால் எல்லோரும் தேவனை பற்றி அறிந்திருக்க வேண்டும். இயேசுவை குறித்து எல்லோரும் சாட்சி சொல்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படியானால் சுவாசம் உள்ள யாவும் அவரை துதிக்கும், அவரை எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு நாம் தான் உடந்தையாக இருக்க வேண்டும். நாம் தான் அவருடைய சாட்சிகளை எல்லாரிடத்திலும் வெட்கப்படாமல் தைரியமாக பேச வேண்டும் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். நம்முடைய வேலை செய்யும் இடங்களிலே, நாம் போகிற இடங்களிலே, வருகிற இடங்களிலே, சந்திக்கிற நண்பர்களிடத்திலே நாம் அவரை பற்றி தைரியமாக வெட்கப்படாமல் பேச வேண்டும். அந்த தாவீது ராஜா சொல்லுகிற அந்த வார்த்தை பாருங்க, வெட்கப்படாமல் பேசுவேன். தேவாதி தேவனுடைய நாமத்தை குறித்து நாம் வெட்கப்பட வேண்டிய தேவையே இல்லை. என்னவென்றால் அந்த நாமம் தான் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். மற்றவர்கள் எல்லாம் அதற்கு கீழானது தான். இருக்கிறார்கள் செல்வங்களை பாருங்க, எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருக்கிறான். ஆனால் அந்த நேர்த்திக்கடன் செய்கிற நேரங்களை பாருங்கள், அவன் அளவு குத்திக்கிறான், மொட்டை அடிச்சுக்கிறான். அதை குறித்து அவன் வெட்கப்படுகிறதே இல்லை. ஒன்றுமே இல்லாத ஒரு தெய்வத்திற்கு அவன் வெட்கப்படாமல் செய்யும்போது நாம் உயிருள்ள தெய்வமாக இயேசுவை வணங்குகிறத நாம் எப்படி இருக்க வேண்டும்? வெட்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எங்கள் அப்பா இந்திரன் இருக்கும்போது பயங்கர வைரங்கமாக இருப்பார். அவரை எழுத்து யாருமே இருக்க முடியாது. அவரோட உருவத்தை பார்த்தா பெரிய கட்டாம்பீசம் வச்சிருப்பாரு. அந்த அவர் வணங்குகிற தெய்வத்தை போலவே இருக்கும் அவரோட உருவம். அப்படி பயங்கரமாக இருப்பார். ஆனால் ரட்சிப்புக்குள்ள வந்த உடனே அங்கே ஆண்டவரை இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே அவருடைய கடா மீசையெல்லாம் அப்படியே மழித்து சுத்தமாக ஒன்றும் இல்லாமல். அப்போது பார்க்குறவங்களெல்லாம் இதுவரைக்கும் பார்த்தவர்கள் கிட்டத்தட்ட 45-50 வருஷங்கள் பெரிய கடாமீசையோடு பார்த்த ஒரு மனுஷனை திடீர்னு ஒன்றுமே எல்லாம் பொருட்காக பார்த்தா அப்படி இருக்குவான். எல்லாரும் மற்றவர்கள் பார்க்கறதுக்கு அசிங்கமாக இருந்தது. ஆனால் கர்த்தரை ஏற்றுக்கொண்டபடியினாலே அவர் வெட்கப்படவில்லை. அவர் எல்லா இடத்துலையும் இப்போதாண்டா நான் மாறி இருக்கேன், நான் உண்மையான மனுஷனாக இருக்கிறேன், நான் எதுக்கு வெட்கப்படணும் அப்படின்னு கேட்பார்.
ஏனென்றால் வெட்கப்படாமல் நாம் இயேசுவை குறித்து, தேவாதி தேவனை குறித்து பிறரிடத்தில் சொல்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த காலத்தில் விசுவாச பிள்ளைங்களாக இருக்கிறோம், பைபிள் எடுத்துகிட்டு வர்றதுக்கே கஷ்டமாக இருக்கும். எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு பையன் கோயிலுக்கு கிளம்புவான், பைக்கெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி கிளீனாக போவான். எங்கடா போகிறா? சர்ச்சுக்கு போகிறேன். எங்கடா? பைபிள்னா பைபிள் பையனுக்குள்ளே இருக்குது. அந்த பையனுக்குள்ளே பைபிளை போட்டுட்டு போவான். ஏன்னா அந்த பைபிளை கையில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வெட்கம். முதல்லலாம் பெரிய பைபிளாக இருக்கும், பைபிள் பெருசாக இருக்கும், தூக்கிட்டு போகிறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் இப்போ வர வர அந்த பைபிள் அப்படியே சுருங்கி கீழ்த்தையிலும் பைபிள் வந்துடுச்சு. அப்போ பைபிளை எடுத்துக்கொண்டு போகிறதுக்கு வெட்கப்படுகிறதான ஒரு அனுபவம் அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை சாட்சிகளாய் நாம் பிறருக்கு வெட்கப்படாமல் சொல்ல வேண்டும். வேதத்தில் நிறைய தேவனுடைய மனிதர்கள் வெட்கப்படாமல் தேவாதி தேவனை குறித்து சொல்லுகிறதை நாம் வாசிக்கலாம். பவுல் அப்போஸ்தலனை எடுத்துக்கொள்ளுவோம். தீமோத்தேயுக்கு எழுதுகிற நிருபத்தில் சொல்கிறார், ஒரு 2 தீமோத்தேயு 2:15, நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாக இருந்து சொல்கிறார். ஏனென்றால் வெட்கப்படுகிற ஒரு காரியம் ஒரு ஊழியக்காரனுக்கோ ஒரு விசுவாசிக்கோ ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு இருக்குமே என்றால் கண்டிப்பாக தேவனை பற்றி சொல்லவே முடியாது. அந்த தைரியமே வராது. வெட்கம் இல்லை என்றால் தான் ஒரு தைரியம் வரும். தைரியம் வரவில்லை என்றால் எங்கேயும் சொல்ல முடியாது. முதல்ல எங்கள் டாக்ஸி கொடுத்துருக்கோம். முதல்ல டாக்ஸி கொடுக்கும்போது அண்ணன் கூட்டிகிட்டு வர்றாரு, கொஞ்சம் எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். எல்லா இடத்துலையும் கொண்டு டாக்ஸி கொடுக்கும்போது ஒரு மாதிரி வெக்கமாக இருக்கும், என்னடா இது எப்படி. ஆனால் போக போக பழகிடுச்சு. நாம எதுக்கு வைக்க போகிறோம்? உண்மையான தெய்வத்தை குறித்து சொல்ல போகிறோம். சிலவன் அசட்டை பண்ணிட்டு போவான், சிலர் வாங்கி கீழே போட்டுட்டு போவான், சிலருக்கு ரொம்ப பெரிய மனுஷன் தரமா அப்படியே ஒரு முறை பார்த்துட்டு அப்படியே போவான், பரவாயில்லை. ஆனால் வெட்கப்படாமல் நாம் செய்த ஊழியம் கர்த்தருடைய நாமத்தில் பெரிதாக இருக்கும். சிறு ஊழியமாக இருந்தால் கூட அது பெரிய பலனை தரும். நாம் ஜீவனாகிய நித்திய ஜீவனாகிய தேவனை நாம் ஏற்றுக்கொண்டதில் ஒரு காரணமே நாம் பிறருக்கு சுவிசேஷத்தை வெட்கப்படாமல் தைரியமாக சொல்வதற்கு தான். நாம் இந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டதுனால, கர்த்தர் நம்மை ரட்சித்ததினால, அதற்காக நாம் என்ன செய்ய போகிறோம்? நாமும் நம்மை போல ஒரு ஆத்மாவை ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்த வேண்டும். அப்படி நாம் ஒரு ஆத்மாவை ரட்சிக்கும் போது, ஒரு மனிதனை கர்த்தருடைய பிள்ளையாக மாற்றும் போது, இங்கே இல்லைங்க, இந்த உலகத்தில் எந்த பிரயோஜனம் இல்லை, ஆனால் பரலோகத்தில் பெரிய மகா கொண்டாட்டம் உண்டாகிறதாம். அங்கே பெரிய மகிழ்ச்சி பாருங்க. ஒரு ஆத்மா அங்கே ரசிக்கப்பட்டுட்டா, உலகத்தில் ஒரு இயேசுவை ஏற்றுக்கொண்டான்னா பரலோகத்தில் ஒரு பெரிய மகிழ்ச்சிங்க. தேவதூதர்களால் சேர்ந்து கூட்டம் கூடி ஒரு பெரிய ஒரு ஆத்மா வந்து விட்டார், நம்ம பரலோகத்துக்கு நம்ம பிரதர் ஒரு ஆத்மாவை சேர்த்து விட்டார் என்று ஒரே கும்மாளம் பாருங்க. ஆனால் நமக்கு ஒரு பிரதிபலன் கொடுக்கிறாரு. அப்பா அடிக்கடி சொல்வாரு, ஒவ்வொருத்தரையும் ரட்சிப்புக்குள் வழி நடத்தும் போது தேவன் உனக்கு உன்னுடைய கிரீடத்தில் ஒவ்வொரு முத்தை வைப்பார்களா அப்படின்பாரு. அது உண்மைதான். நம்முடைய கிரீடங்கள் முத்துக்களாய் நிறைந்திருக்க வேண்டுமானால் நாம் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆத்மா ஆதாயம் செய்யவில்லை என்றால் நாம் வெட்கப்படுகிறோம் என்று அர்த்தம். நாம் வெட்கப்பட்டு போகிறோம். தேவனை குறித்து சொல்வதற்கு நாம் வெட்கப்பட்டால், நம்மை குறித்து தாங்களிடத்திலே தேவன் சொல்ல தேவாதி தேவனாக இயேசு வெட்கப்படுவார். அங்கே போய் நின்றார். யாருக்கு கேட்டால் என்ன சொல்றது? எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, யாரோ தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லிடுவாரு. அவர் சொல்றாரு, அவரை விசுவாசிக்கிறவர் எவனோ அவர் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. நாம் தேவாதி தேவனை விசுவாசிக்கிறவர்களாக இருந்தால் நாம் வெட்கப்பட மாட்டோம். நம்மிடத்தில் விசுவாசம் இருக்கிறது அல்லவா?
நாம் விசுவாசிக்கிறதுனாலே வெட்கப்படுகிறதில்லை. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது என்று ரோமர் 1:16 வாசிக்கிறோம். சுவிசேஷத்திற்காக சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிற ஸ்தானாதிபதியாக நான் அதை பற்றி பேச வேண்டியபடி தைரியமாய் பேசத்தக்கதாக நான் தைரியமாய் என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கிறதற்கு வாக்கு எனக்கு கொடுக்கும்படி எனக்காகவும் விண்ணப்பம் பண்ணுங்கள் என்று சொல்கிறார். அப்படி என்றால் அவருடைய சுவிசேஷத்தை அவரை பற்றி சொல்லுவதற்கு ஒரு தைரியம் வேண்டுமானால் அந்த வெட்கம் நம்மிடத்தில் இருக்கப்படாது. தீமோத்தேயுவுக்கு சொல்லுகிறார், நான் பிரஜாதியாருக்கு போதகனாக இருக்கேன், அதனால் பாடுகளை அனுபவிக்கிறேன். ஏனென்றால் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் கட்டாத கட்டளை பெரிய ஆண்டவர் விசுவாசிக்கிறேன், எல்லா தேவர்களையும் மிக பெரிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவர் யாருக்கு எனக்கு தெரியும், அதனால நான் வெட்கப்பட வேண்டிய தேவையே இல்லைங்கிறார். உம்மை நோக்கி குறிப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள் என்று தாவீது ராஜா சொல்கிறார். அதாவது அவரை நம்பினால், அவரை விசுவாசித்தால் நாம் வெட்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன். ஆண்டவருடைய துணையோடு அவரை விசுவாசிக்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு வெட்கம் வருகிறதில்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக நாம் வெட்கப்பட்டால் அவருடைய சாட்சிகளை பிரஜாதியாருக்கு, அதாவது தேவனை அறியாத ஜனங்களுக்கு சொல்ல வேண்டுமானால் பரிசுத்த ஆவியானவருடைய துணை நமக்கு வேண்டும். அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருந்தால் அந்த வெட்கமே வராது. ராஜாவிடத்தில் இல்லை, பெரிய மந்திரி இடத்துல சொல்லலாம், பெரிய அதிகாரி இடத்துல சொல்லலாம், போகும்போதும் சொல்லலாம், ட்ரெயினில் போகும்போதும் பஸ்ஸில் போகும்போதும் யார் இடத்துல சொல்லலாம். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருக்க வேண்டும். அப்போஸ்தலர் 4:31 வாசிப்பீர்கள் என்றால், அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். அல்லேலூயா. அவருடைய வசனத்தை தைரியமாக சொல்ல வேண்டுமானால் பரிசுத்த ஆவியானவரால் நாம் நிரப்பப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், மற்றபடி முடியாது. மனுஷ காரியமாக நாம் செய்வோம் என்றால், நம்முடைய யுக்தியின்படி சுவிசேஷத்தை கையில் எடுத்துக்கொண்டு போவோம் என்றால், ஒரு கடமைக்காக செய்வோம் என்றால் நமக்கு அந்த தைரியம் வராது. எத்தனையோ சுவிசேஷர்கள் பாருங்க, சொல்லுகிற இடங்களிலே அடிக்கிறார்கள், புல்புறுத்துகிறார்கள், இருந்தாலும் அவர்கள் மனதுக்குள்ளே ஒரு தைரியம் இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் உண்மையாக இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள். ஆவியானவர் நம்மோடு இருந்தார். எப்படி பேசுவோம் என்றும் என்னத்தை பேசுவோம் என்றும் கவலைப்படாதீர்கள். நீங்கள் பேச வேண்டுவது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். பேசுகிறவர் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களில் இருந்து பேசுகிறவர் என்று சொல்லப்படுகின்றது. அப்படியானால் பரிசுத்த ஆவி உடையவர்களால் நாம் இருந்தால் நாம் யாரும் தைரியமாக பேசுவதற்கு தேவ ஆவியானவர் நம்முடைய வாயிலில் இருந்து பேசுவார் என்றால் வசனம் சொல்கிறது. மனுஷன் முன்பாக அறிக்கப்படுகிறவன் எவ்வளோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிறேன் பிதாவின் முன்பாக அறிக்கப்படுவேன். மனுஷன் முன்பாக என்னை மறுதளிக்கிறவன் எவ்வளோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிறேன் பிதாவின் முன்பாக மறுதளிப்பேன் என்று சொல்கிறார். அதாவது மனுஷன் முன்னால் போய் நம்ம சொல்லுறதுக்கு வெட்கப்பட்டு அப்படியே போனோம்னா, அசால்ட்டாக போயிட்டோம்னா, தேவனும் தாவின் இடத்துல போய் நம்மை குறித்து சொல்லுவதற்கு வெட்கப்படுவார், மறுதளிப்பார், எனக்கு தெரியாது என்று சொல்லுவார். நீங்கள் எவ்விடத்தாரோ நான் அறியேன் அப்படின்னு சொல்லுவார். இல்லை நான் ஆதி விசுவாசி, அதெல்லாம் தேவையில்லை. நான் பெரிய பணக்காரன், அதெல்லாம் தேவையில்லை. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய சாட்சிகளை குறித்து வெட்கப்படாமல் சொல்கிறது ஒரு விசுவாசியாக இருந்தால் மட்டும்தான், அவரை மறுதலியாத ஒரு விசுவாசியாக இருந்தால் தேவாதி தேவனாக இயேசு பிதாவினிடத்திலே உன்னை மறுதலிக்காமல் குறித்து பேசுவார். அங்கே நீ பெரிய ஆளாக இருக்கிறாங்க. ஆனால் ரட்சிப்பில் மற்ற ஜனங்களை, மற்ற ஆத்மாவை நாம் ரட்சிப்புகள் வழிநடத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அது நம்முடைய கடமை. ஏனென்றால் நாம் அந்த ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம். அதனால் அந்த ரட்சிப்பை மற்றவர்களுக்கு நாம் உபயோகிக்க வேண்டும். அந்த ரட்சிப்பை உபயோகித்து சுவிசேஷத்தினாலே பிறரை அவருடைய சாட்சிகளாக மாற்ற வேண்டும்.
ஆனால் ஆத்மா ஒன்று ரட்சிக்காமல் வெட்கத்தோடே ஆண்டவருடைய சந்நிதியில் நாம் போகவே முடியாது. ஒரு பாடல்கள ஆத்மா ஒன்றும் ரட்சிக்காமல் வெட்கத்தோடு ஆண்டவா வேடுகையனாக உண்மை கண்டு கொள்ளலாகும். வெறுங்கையனாக போனால் வெட்கத்தோடே போக வேண்டும். ஆத்மாக்கள் பேரில் வாஞ்ச வைக்கிறாமல் சோம்பலாய் காலங்களித்தோர் அந்நாளில் துக்கிப்பால் நிர்பந்தமாய் தேவரையும் கை தாங்க சற்று சாவு கஞ்சி கலைஞேன். ஆயினும் நான் விலங்கான உழைக்காமல் போயிறேன். கரையேறி உடனே இருக்கும்போது ரட்சகா உதவாமல் வளர்த்து வெட்கப்பட்டு போனேனோ. வாழ்நாளெல்லாம் வீணாக சென்று போயிட்டே. ஐயோ மோசம் போனேன். விட்ட நன்மை அழுதாலும் வருமோ. பக்தரே உற்சாகத்தோடு எழுந்து பிரகாசித்தேன். ஆத்துமாக்களை இயேசு வண்டி வந்து சேர உழைப்பியே எழுதி அந்த பாட வரிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம் வாழ்க்கையிலே இயேசுவை பற்றியும் சுவிசேஷத்தை பற்றியும் எல்லோருக்கும் வெட்கப்படாமல் சாட்சியாக இருந்து ஆத்மா ஆதாயம் செய்வதாக இருக்கிறோம். ஒரு ஆத்மா நான் வச்சுக்கூட வழிநடத்தினால் பரலோகத்திலே நமக்கு ஒரு பெரிய மேன்மையை தேவன் தருவார். நான் உடைய சாட்சிகளை குறித்து ராஜாக்களுக்கு முன்பாகவும் வெட்கப்படாமல் பேசுகிறேன். நம்முடைய வெட்கத்தை மாற்றி பரிசுத்தாவியார் நிறைந்தவர்களாய் சுவிசேஷ ஊழியம் செய்ய இந்த கால வேளையிலே தேவ ஆவியானவர் நமக்கு திரும்ப செய்வாராக. ஆமென். அல்லேலூயா.